அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவே இல்லாமல் செய்வினை, ஏவல், பின்னி, சூனியம் இதையெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி இந்த செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. முறைப்படி செய்கிற ஆளுங்கள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் செய்கிறாங்க, இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். சரி, இது இருக்குது, இல்லை சந்தேகமாக இருக்குது, வீட்டில் ரொம்ப கஷ்டம், ஏதோ மாற்றி மாற்றி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, இதுக்கு சரியான ஆள் இல்லை, அப்படி இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் பணம் கேட்குறாங்க. என்ன எல்லாமே இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு இது அடிப்படையில் போயிட்டுருக்குல்ல, அதனால் நம்மளால் அவ்வளோ பணம் கொடுத்து அதை செய்ய முடியல அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையான 100க்கு 100 பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது. பொதுவாக கந்தசஷ்டி கவசம் எல்லோரும் கேட்டிருப்போம். அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த கந்தசஷ்டி கவசம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம அந்த கந்தசஷ்டி கவசத்தை வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நமக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம 36 முறை, ஒரு நாளைக்கு 36 முறைங்கிற விதம் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, எப்பேற்பட்ட ஏவல், பில்லி, சூன்யம் இப்படி எல்லா தொந்தரவும், மனையில் புதைக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இந்த ஏவி இருக்கிறாங்க, இல்லை சூன்யம் வச்சுருக்குறாங்க, இல்லை செய்வனை பண்ணுங்க. செய்வனைங்கிறது நம்ம சாதாரணமாக போய் பண்ணணுங்கன்னு அவசியம் இல்லை. ஒருத்தரோட மனதளவில் நம்மளை பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கோவிலுக்கு போகிற இடத்துல நம்மளை யாரோ ஒருத்தங்க நமக்கு தீங்கு நினைக்கிறாங்களா, ஒரு தொழில், அந்த தொழில் நம்ம போட்டியாக நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒரு எதிர்வினையாக நினைக்கிறப்ப அது நமக்கு அந்த செய்வினையாக அதை நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கெடுபலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை, ஒரு நாளைக்கு 36 முறை நம்ம தொடர்ந்து அந்த இதை நம்ம வேறு வழி இல்லை, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறப்ப, காசு பணமும் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப 36 முறை அந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம இப்போ தான் செல்லில் போட்டு கேட்கலாம், இல்லை டிவியில் ஏதோ ஒன்று இல்லை, செல்லில் இருக்குது, செல்லு பயப்பட வேண்டியதில்லை, ஈஸி. செல்லில் வச்சு ஒரு 36 முறை அதை கேட்கணும். கொஞ்சம் சத்தமாக வச்சு நமக்கே இல்லை மனப்பாடம் பண்ணனா ரொம்ப நமக்கு ஒரு நல்ல பலன். இப்படி அதை செய்கிறப்ப படிப்படியாக அந்த பிரச்சனை முற்றிலுமாக நீங்கி நம்ம ஒரு நல்ல சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த முருகப்பெருமானோட அருளோட அந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம ஒரு 36 முறை கேட்டோம்னா, அதை மனப்பாடம் பண்ணி நம்மளே நம்ம வாயால் சொல்ல வந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதை செய்யுங்க. எப்பேற்பட்ட ஏவல், பில்லி, சூன்யம் எதுவாக இருந்தாலும் விலகிறோம். நன்றி, வணக்கம்.